அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அதே போல இப்ப நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயம் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே கேள்வி, இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் சார் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், அது எல்லாருக்குமே தெரியும். இங்கே நம்ம என்ன அப்படின்னா இறை சிந்தனை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். இறைவனை மனதில் நினைக்க வேண்டும். இந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சூரிய ஒளி, நீர் மற்றும் நிலம், இந்த போட்டு பஞ்சபூதங்களால் ஆனதே இந்த உணவு, இந்த பஞ்சபூதங்களால் ஆனதே இந்த உடல். இந்த பஞ்சபூதமான அந்த உடலின் இயக்கத்துக்கு இந்த பஞ்சபூதமான உணவு நமக்கு நன்மை தரணும். இந்த உணவால் எனக்கு எந்த கெடுபலனும் ஏற்படக்கூடாது. இதே போன்று எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த உணவு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்கணும். யாருக்கும் உணவு பஞ்சமோ உணவு சம்பந்தமான பிரச்சனைகளோ வரக்கூடாது. நான் என்னுடைய உணவை எப்போதும் வீணாக்க மாட்டேன். என்னுடைய உணவு முழுவதையும் நான் எனக்கு தேவையறிந்து சாப்பிடுவேன், வீணாக்க மாட்டேன் அப்படின்னு மனதில் சங்கல்பம் எடுத்துக்கணும். ஏன்னா அன்னபூர்ணே சதா பூர்ணே, அன்னபூர்ணியுடைய பார்வை அந்த சாதத்தில் இருக்கிறது. அந்த சாதம் இருக்கிறப்போ ஏதாவது கோபமாகவோ வேகமாகவோ இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிட உட்காருவாங்க. அன்னபூர்ணிக்கு முன்னாடி உட்காரல, அது தெய்வமாக நினைக்கணும். ஏன்னா நம்முடைய உடல் சக்தி, நம்முடைய மன ஆற்றல், தெய்வீக சக்தி எல்லாம் கொடுக்கறது இந்த உணவு. இந்த உணவு சாத்வீகமாக சாந்தத்தன்மையில் அமைதியாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டாதான் அந்த உணவிலிருந்து வரக்கூடிய சக்தியினால் நம் உடல் மேன்மை பெறும். கோபமாகவோ எரிச்சலாகவோ யாரையும் வஞ்சிக்கிட்டோ பதட்டத்திலோ சாப்பிடக்கூடாது. இது அன்னபூர்ணி சுவாமியாக நினைத்து நம் உடலுக்கு சக்தியை தருபவள் இவள் அப்படின்னு நினைச்சு அவளை வணங்கி சாப்பிடணும். எப்போ சாப்பிட்டாலும் சரி இறைவனை நினைத்து ப்ரேயர் செய்யணும். கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும். டபக்குன்னு உட்காந்தோடனே சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா காலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு திருநீர் அணிந்து பூஜைகள் செஞ்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிடுவதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுவாமி படத்துக்கு ஒரு பூ வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஒரே ஒரு பூ வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப புண்ணியங்களை தரும். இந்த உலகத்தில் நமக்கு இந்த உணவை தருவதற்கு பாடுபட்டு கூடக்கூடிய விவசாயிகள், ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த கஷ்டம் நீங்கணும், அவங்களும் நல்ல மேன்மை பெறணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது என் அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம்னாலும் உட்கார்ந்து மனதில் சங்கல்பம் எடுத்து பிரார்த்தனை செஞ்சு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.